நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் இன்னைக்கு தூத்துக்குடியில மழை நீர் கட்டாமல் ஓடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மழையிலும் நாங்க 2 பேரும் எந்த அளவிற்கு அங்கே நின்று எவ்வளவு தண்ணீர்ல நடந்து போய் மக்களை சந்தித்திருக்கிறோம் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒருவர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, உங்களுக்காக போராடக்கூடிய ஒருவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் உங்களுடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்ல வேண்டியதுல நிச்சயமா நம்முடைய கீதா ஜீவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மக்களுக்கான ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில உரிமைகளை பற்றிய ஒரு செய்தியை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றுதான் திடீர்னு நீங்க எல்லாம் செய்தித்தாள்ல படிச்சிருப்பீங்க, திடீர்னு ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி தேர்தல் நேரத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு திடீர்னு ஒரு கூட்டத்தொடரை அறிவித்து அழைத்திருக்கிறார்கள். 3 நாள் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடர்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கிறோம், தேர்தல் நேரத்தில் அதை கொண்டு வர வேண்டாம், தேர்தல் முடிந்து 2 வாரங்கள் கழித்து அதை அந்த கூட்டத்தொடரை நடத்தலாம் என்று. ஆனா அவங்க பார்லிமெண்ட்டையே நோட்டீஸ் போர்டு மாதிரி ஆத்திட்டாங்க. அவங்க கொண்டு வந்து சொல்லக்கூடிய செய்திகளை ஒட்டிட்டு போயிருவாங்க. எங்களெல்லாம் எந்த கலந்த ஆலோசனை செய்து எதிர்கட்சிகளிடம் இருந்து அவங்களுடைய கருத்தை எல்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட எதேச்சதிகாரம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்றார்கள். முதல்லயே அதுக்கான மசோதா பில்ல பாஸ் பண்ணியாச்சு. அப்பொழுது என்ன சொன்னாங்க, நாங்க எல்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு அப்பொழுது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் என்றார்கள். நம்ம அப்பொழுதே சொன்னோம், இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும், இப்பொழுதே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா பிஜேபி அதிமுக எல்லாரும் இணைந்து சொன்னது, நீங்க எப்ப வேணாலும் கொண்டு வாங்க, இந்த கணக்கெடுப்பெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வாங்க. இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கவில்லை, ஆனால் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சீட்டோடைய எண்ணிக்கையை 50% அதிகரிக்க போகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய 543 அங்க இடம் இருக்கிறது. எம்பிக்கள் உடைய எண்ணிக்கை 543. அதுல 3 ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் 181. அதை மகளிருக்கு தாருங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஆனால் நாங்க அதை 50% அதிகரித்து அதற்கு பிறகு தருவோம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டு இன்னைக்கு பில்லு இன்னைக்கு தான் வந்திருக்கு. 16ஆம் தேதி நாடாளுமன்றம். அந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கமிட்டி அமைத்து அது முடிவெடுக்கும் எந்த மாநிலத்துக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று. மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய, அதாவது நல்லாட்சி நடத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு தேர்தலை பற்றி அக்கறை இல்லை, தமிழ்நாட்டுடைய உரிமைதான் எனக்கு முக்கியம்,
நாங்கள் இந்த தேர்தலை எல்லாம் விட்டுட்டு வந்து தெருவுற உட்காருவோம், போராடுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய உரிமைகள் தான். அங்க டெல்லியில நாடாளுமன்றத்துல நமக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நம்ம பேசுறது நம்மளுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்காது. எந்த மசோதாவை வேணாலும் கொண்டு வந்து அவங்க கொண்டு போயிட முடியும். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு அங்கே மதிப்பு இருக்காது. நம்முடைய உரிமைகள் அங்கே கேட்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, மகளிருக்கான மசோதாவை கொண்டு வரத திமுகவுக்கு உடன்பாடு இல்ல. அதை விட அறிவாளியாக சில பேர், நிறைய பேர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் தான் இங்க இருக்காங்க, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே இடஒதுக்கீட்டை, மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வரணுங்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த 543ல 181 இடத்தை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரல? உங்களுக்கா எங்களுக்கா? நாங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம், இருக்கக்கூடிய இடங்களிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொட்டு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து இதுதான். உங்களுக்கு அதை கொடுக்கறதுல மனசு இல்ல. 50% அதிகரிச்சு அதுக்கப்புறம் தான் அங்க பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இருக்கிறதுல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும்ன்ற அந்த பயம். இப்படிப்பட்டவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கமிட்டி அமைப்பேன், அதுக்கு பிறகு முடிவு செய்வேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாடு வேறு ஒரு மாநிலமாக மாறி நிற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குரலிலே எழுந்து நின்று போராடுவோம் என்பதை ஒன்றிய அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டால், மற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாட்டின் போராட்டம் ஓயாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மறுபடியும் கொண்டு போய் அங்கே எங்களை தள்ளாதீர்கள் என்று அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி இயக்கங்கள், நம்மோடு கொள்கையிலே ஒத்து போகக்கூடிய ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்கள் எல்லாம் இருக்கும் வரை நிச்சயமாக தமிழ்நாட்டின் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம், வஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைக்காக இங்கே 2 நாட்களுக்கு முன்னால் வந்திருந்தார்கள். நம்ம தூத்துக்குடிக்கு அவர் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் சகோதரிகளை சந்தித்து அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று உறுதியளித்தார்கள். இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகள் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தில் மட்டும் 3,24,074 பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில பேர் விடுபட்டிருக்கலாம். நிச்சயமாக அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்வோம். அது மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி வரப்போகுது, வந்தவுடனே 2000 உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். நம்ம மாவட்டத்தில் மட்டும் பட்டா முதலமைச்சர் 58,469 பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறார்கள். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிக்கு நம்ம மாவட்டத்தில் மட்டும்
4099 கோடி 12,102 சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், வீடு தேடி வந்து மருத்துவ சேவைகளை வசதிகளை செய்து தரக்கூடிய திட்டத்தின் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 6,80,000 பயனாளிகள் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இருக்காங்க. வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி இல்லம் தேடி கல்வி, அதே போல ரேஷன் பொருட்களை கூட தாயுமானவர் திட்டத்தின் வழியாக வீடு தேடி கொண்டு வந்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இது அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள். தூத்துக்குடியில வின்பாஸ்ட் என்ற மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 29 கோடி செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. 136 கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு பல்நோக்கு மருத்துவமனையை கட்டி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கே தெரியும், இப்ப முன்ன மாதிரி நமக்கு தண்ணி நிற்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. தென் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக முத்தையாபுரம் பகுதியில தான் 32.50 கோடி மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க் நம்ம தூத்துக்குடியில தான் துவங்கப்பட்டது. இந்த நம்முடைய பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக படிப்பகம் ஒன்றை நம்முடைய பஸ் டெர்மினஸ்க்கு மேல உருவாக்கி இருக்கிறோம். விரைவிலே மாணவர்களுக்கும் புதிய நிறுவனங்களை தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் அது பயன்படுத்த அது விரைவிலே செயல்படும். அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல்வர் படிப்பகங்களும் கொண்டு வரப்படும். அது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் போன்ற பரீட்சைகளுக்கு தயாராக கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அதுவும் செயல்படுத்தப்படும். இங்க நம்முடைய ஆட்சி மறுபடியும் ஒரு மாசத்துல வரப்போகுது. திரேஸ்புரம் மீனவ பகுதியிலே அனைத்து வசதிகளுடன் புதிய மீன் ஏலக்கூடங்கள் அமைத்து தரப்படும். தூத்துக்குடி 4ஆம் கேட் பகுதியிலே புதிதாக மேம்பாலம் அமைத்து தரப்படும். தூத்துக்குடி 1ஆம் கேட் அருகிலும் தூத்துக்குடி ஸ்டார் பள்ளி அருகிலும் புதிதாக ரயில்வே நடை மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நம்முடைய மீனவ சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் அவங்களுக்கு வழங்கப்படும். நம்ம ஆட்சி வந்தவுடன் அந்த அடையாள அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தானா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும். வேண்டாமா? அமைதியா கேக்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்புகளை நிறுத்தினது எடப்பாடி, மறுபடியும் அதை கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த லேப்டாப்புகள் வழங்கப்படும். இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்படும். வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். அந்த வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு, படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு தனியாக 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். அவங்களுக்கு மாதம் அந்த 6 மாசத்துக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். இப்பொழுது கல்லூரியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படும். பத்திரிகையாளர்களுக்கு செயல்படுத்தி வரும் ஓய்வூதியம், மருத்துவ உதவி போன்ற திட்டங்கள் காட்சி ஊடகங்களிலே, டிவி போன்ற, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலே பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் விரிவுபடுத்தி தரப்படும். அது ரொம்ப நாள் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை.
மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்படும் உதவித்தொகை 3.5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். 1 லட்சம் ரூபாய் உயர்த்தி உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுடைய மற்ற கோரிக்கைகளும் இருக்கு. அதுவும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கான கோரிக்கைகள். விரைவிலே அதையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு 10 லட்சமாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் நிறைவேற்றி தர நீங்க ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன், நம்ம முதலமைச்சர் மற்றவர்களை போல் நான் வாங்கி தரத நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை தருகிறேன். மற்றவங்க சில பேர் இப்ப விமர்சனம் சொல்றாங்க, இது வேணும்னே ஏதாவது பண்றாங்க, அவங்களுக்கு லாபத்துக்காக எல்லாம் இல்ல. 8000 ரூபாய் உங்க கையில கொடுத்துறாங்க. அந்த 8000 ரூபாய வேற யாரும் வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு பிடித்த கடையில போய் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்குவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தா வேற வீட்டுல வேற ஏதாவது ஒரு செலவுக்கு அதை பயன்படுத்த முடியாது. உங்க வேலை சுமையை குறைப்பதற்கு, வேலை பலுவை குறைப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறார்கள். இதையெல்லாம் நிறைவேற்றி தர, தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, இந்த மொழியை பாதுகாக்க, இந்த மண்ணை பாதுகாக்க உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த கீதா ஜீவன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.